மகிமையான பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற நாம் மீண்டுமாய் இந்த கூட்டம் முடியும் வரைக்கும் தேவ பிரசனத்தை நாம் உணர்ந்தவர்களாய் நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவ பயத்தோடு கூட என்னோடு பேசுங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னோடு பேசுங்கன்னு சொல்லி. ஆத்துமா தேச்சுயிரி ஆவி பொழிகின்றி புது உயிர் தருகின்றி. ஆத்துமா தேச்சுயிரி ஆவி பொழிகின்றி புது உயிர் தருகின்றி. நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே. நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே. நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. உணர்ந்தவர்களாய் கையை உயர்த்தி என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றே, விருந்து படைக்கின்றே. எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றே, விருந்து படைக்கின்றே. நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஏன் கலங்கனும் என் நாயன். ரெண்டு கையை உயர்த்தி நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே. நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே. நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நல்ல மேய்ப்பரே, எங்களை பசும்புல் மேய்ச்சல்ல நடத்தி கொண்டு எங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் எங்களுடைய தாகத்தை தீர்க்கிறவரே, நாங்கள் இனி கலங்க போவதில்லை ஆண்டவரே. எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் கலங்க போவதில்லை ஆண்டவரே. எங்களுடைய ஊழியங்களை குறித்து நாங்கள் கலங்க போவதில்லை ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நாங்கள் கலங்க போவதில்லை ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களை நினைத்து நாங்கள் கலங்க போவதில்லை ஆண்டவரே. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு மேய்ப்பர் உண்டு. அந்த மேய்ப்பர் சாதாரண மேய்ப்பர் கிடையாது, அவர் நல்ல மேய்ப்பர். எல்லாரும் உணர்ந்து சொல்லலாமா? ஆமா ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் நீங்க இருக்கீங்க இயேசுவே. அதனால் நாங்கள் என்ன கலங்க போறதில்லை ஆண்டவரே. நாங்கள் இனி கலங்க போவதில்லை 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 ஆண்டவரே. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர், உம்மாயிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர், உம்மாயிமை விளங்கும்படி. நான் ஏன் கலங்க. உணர்ந்தவர்கள் மட்டும் கையெழுத்திக்க சொல்லுங்க பாப்பா. நான் ஏன் இந்த பாட்ட வரிய நம்புறவங்க மட்டும் இருக்கையிலே. எனக்கு ஒரு மேய்ப்பர் உண்டு நம்புறவங்க மட்டும்
எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் எனக்கு இருக்கிறான்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க மட்டும், அப்பா என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை, நான் ஏன் கலங்கனும் என்னாயின் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கனும் என்னாயின் இருக்கையிலே, என் மேய்ப்பன் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. இயேசுவே என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நல்ல மேய்ப்பரே, எங்களை இன்று ஆண்டவரை அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் எங்கள் தாகத்தை தீருங்க ஆண்டவரை. பசும்புல் மேய்ச்சலை நடத்தி கொண்டு எங்களுடைய பசியை தீருங்க ஆண்டவரை. நாங்கள் தாகத்தோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு போதிங்க, எங்களுக்கு புத்தி சொல்லுங்க, எங்களுக்கு உணர்த்துங்க. நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் சில மாதங்கள் கழித்து உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதில் கர்த்தர் கொடுத்த சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? போச்சு போங்க. இப்போ தானே மேய்ப்பரை கூப்பிட்ட நல்ல மேய்ப்பரை, அதுக்குள்ளே எங்கே விட்டுட்டிங்களா அவரை? சரி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறதான காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் செய்த நற்கிரியைகளை நீங்களும் நானும் செய்யணும். சொல்லுங்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்த நற்கிரியைகளை பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள் கொஞ்சம். ஆமாம், நம்முடைய முன்னோர்கள் செய்த நற்கிரியைகளை. ஆமாம், முன்னோர்களும் உங்கள் தாத்தா பாட்டி கிடையாதுன்னு. ஆமாம், எங்கள் தாத்தா பாட்டி அவங்க நற்கிரியை செஞ்சுருந்தாங்கன்னா அது ஓகே, நல்லது தான். கிறிஸ்துக்குள்ளே இருந்து ஆமாம் நற்கிரியை செய்து அவர் மரித்திருந்தாங்களா நம்ம அந்த கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், வேதத்தில் வாழ்ந்த கையை பிடிங்க கொஞ்சம். ஆமாம், உங்களை கொஞ்சம் அப்படியே கொண்டு போய் தான் பேசணுன்னு இருக்கேன். அதனால கொஞ்சம் கைப்பிடிச்சி, நம்முடைய முன்னோர்கள் வேதத்தில் நம்முடைய முன்னோர்கள் செய்த நற்கிரிகளை நாமும் செய்ய வேண்டும், நாமும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, வாசிங்க எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும். சரி, இப்போ உங்களுடைய விசுவாசத்தை யார் துவக்குனா? உங்கள் வீட்டுக்காரர் துவக்குனாங்களா? சொல்லுங்கள், நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர் யார்? கொஞ்சம் பேசுங்களேன் ப்ளீஸ். நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர் யார்? ஆமாம், நம்ம பாடணும் பார்த்தீங்களா, நம்முடைய நல்ல மேய்ப்பன் இயேசு. ஹல்லேலூயா. அதான் அடுத்த வரியில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? எப்படி ஓடணும்? ஆமாம், முதற்படியே நமக்கு ஸ்டெப்பு ஆண்டு சொல்லிக் கொடுக்குறோன்னா முதற்படியில் காலை வைக்கணும். அதை விட்டுட்டு நம்ம 10வது படியில் காலை வச்சா என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஆமாம், படி உடையாது, மண்டை தான் உடையும். ஹல்லேலூயா. அதனால் பொறுமையாக என்ன பண்ணணுமா? நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப 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 அவசியம். நமக்கு என்னது? பொறுமை. பொறுமையோடு என்ன பண்ணணுமா? நம்ம ஓடக்கடவும். ஹல்லேலூயா. நம்மளை சுற்றி மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், நம்முடைய முன்னோர்கள் செய்த நற்கிரிகளை நாம் என்ன பண்ணணும்? செய்யணும். சரி, நம்முடைய முன்னோர்கள் யார்? அவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் சில பேரை மட்டும் உங்களுக்கு நான் வேகமாக சொல்கிறேன். ஒரு 3 நபர் இல்லை 4 நபரை மட்டும் நேரத்தை பொறுத்து ஆவியானவர் எப்படி கொண்டு போகிறாங்களோ அதை பொறுத்து அந்த 4 நபர்களுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம இதனால் நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, நம்முடைய முன்னோர்கள் யாரெல்லாம்? ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், யோசேப்பு, மோசே, எஸ்தர், நெகேமியா, எஸ்ரா, எலியா, எலிசா, யோபு, பினேகாஸ், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க வேதத்தில். என்ன
கிதியோன், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அப்படியே பழைய ஏற்பாடுகளில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் புஸ்தகம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, புதிய ஏற்பாடு முடிவு வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய நமக்கு மேகம் போன்ற சாட்சிகள் என்ன பண்ணுறாங்க இருக்கிறார். இவர்களெல்லாம் நற்கிரியை செய்தவர்கள். இவர்களெல்லாம் என்ன பண்ணாங்களாம்? நற்கிரியை செய்தவர்கள். சரி, ஆபிரகாமுடைய பேரை சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? விசுவாசத்தின் தகப்பன். யாக்கோபனுடைய பேரை சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? தேவனோடு போராடி ஆமாம் மேற்கொண்டான். ஈசாக்குடைய பேரை நமக்கு சொன்னால் என்ன ஞாபகம் வரும்? என்னம்மா? 100 மடங்கு பெருகை செய்தான். இன்னொரு சத்துருக்கள் அவனை பார்த்து கர்த்தர் உம்மோடு கூட இருக்கான்னு சொல்லிட்டு அவனோடு கூட உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கைன்னா சாதாரண உடன்படிக்கை கிடையாது, சமாதான உடன்படிக்கை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அவனுடைய சத்துருக்கள் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு அவனோடு கூட வந்து சமாதான உடன்படிக்கை செய்தார்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் விசேஷமாக இந்த நாட்களில் எழும்புகிற வாலிப ஊழியர்கள் கூட கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய முன்னோர்கள் செய்த நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலை திறந்தோம் அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்முடைய கிறிஸ்தவ பாடல்கள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதை கேட்கறதுக்கும் அதை பார்ப்பதற்கும் ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்படி தானே? யாரும் யூடியூப் சேனலில் பார்க்கலையா? ஆமாம், நாங்கள் பார்க்குறோம் பிரதர், ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நாங்கள் கை தூக்க மாட்டோம். ஆமாம், நீங்கள் வேறு எதையோ சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி தானே? ரொம்ப கேவலமாக இருக்குது. சினிமாக்காரன் தோற்றுருவான். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் வேறு எதையோ பின்பற்றி போய்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் இங்கே இருக்கிற வாலிபர்களும் இந்த யெகோவா ஈரே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் யாரை பின்பற்றணும் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் செய்த நற்கிரிகளை நம்ம பின்பற்றணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆபிரகாம் சொன்ன உடனே விசுவாசத்தின் தகப்பன். எப்படி அந்த விசுவாசத்தின் தகப்பன் தேவனிடத்தில் சாட்சி பெற்றார்? எப்படி அந்த விசுவாசத்தின் தகப்பன் தேவனிடத்தில் நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்று சாட்சி பெற்றார் என்றால், 100 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்த பொழுதும் கர்த்தரை அவர் மறுதலிக்கவில்லை. 100 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்த கூட கர்த்தரிடத்தில் ஒரு கேள்வி கூட கேட்கல. ஆனால் கர்த்தர் அவனுடைய இதயத்தை பார்த்து, நீ எனக்கு முன்பதாக உத்தமனாய் நட என்று சொல்லி சொன்னது மாத்திரம் இல்லாமல் அதை செய்யத்தக்க கிருபைகளை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததுனால அவன் தன் வாழ்நாள் முழுவதும் சாகிற வரைக்கும் உத்தமனாக நடந்தான். அதனால தான் அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் ஏகசுதன் என்றும் பாராமல் உன் புத்திரன் என்றும் பாராதபடிக்கு உன்னுடைய மகனை நீ எனக்கு முன்பதாக பலியிட வந்ததுனால இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்று. அதை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். ஆதியாகமம் 22:12. அப்பொழுது பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே. அப்பொழுது பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே. அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். சரி, இப்போ தேவன் நம்மளை பார்த்து நீ தேவனுக்கு பயந்தவன் என்று சாட்சி கொடுக்கிறாரா? இப்போ நம்ம இந்த சாட்சியெலாம் நம்ம வாங்கணும். ஏன்னா என்னுடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட சாட்சியை வாங்கிட்டாங்க. என்னுடைய முன்னோர்கள் இப்படிப்பட்டதான பெயர் அவங்க வாங்கிட்டாங்க. அதே போல் இந்த முன்னோர்களை பின்பற்றுற நாம் அப்படிப்பட்ட பெயரை நம்மளும் வாங்கணும். இப்போ ஆபிரகாமை பற்றி தேவன் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு பயந்தவன் என்று நான் என்ன பண்ணுறேன்? அறிந்திருக்கிறேன். இப்போ அறிஞ்சிட்டேன் நீ தேவனுக்கு பயந்தவன் என்று. இந்த சர்டிஃபிகேட் நமக்கு நல்லது. வீட்டில் கணவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குவதை காட்டிலும், வீட்டில் மனைவிட்ட சர்டிஃபிகேட்டை வாங்குவதை காட்டிலும், பிள்ளைகளிடத்த சர்டிஃபிகேட் வாங்குவதை காட்டிலும், ஊழியர்காரங்கிட்ட சர்டிஃபிகேட்டை வாங்குவதை காட்டிலும், விசுவாசிகளிடத்தில் சர்டிஃபிகேட்டை வாங்குவதை காட்டிலும் தேவனிடத்தில் நான் சர்டிஃபிகேட்டை வாங்கணும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமாம். தேவன்கிட்ட நான் என்னை பார்த்து சொல்லணும், இவன் கர்த்தருக்கு பயந்தவன், இவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் பேரை நான் என்ன பண்ண நான் வாங்கணும். அதான் ஈசாக்கில் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவன், உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனை ஆசீர்வதித்து போல நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். நான் உன் கூட இருந்து என்ன பண்ணுவேன்? உன்னைய பழுகி பெருக செய்வேன். ஏன் ஆபிரகாமுடைய பேரை ஈசாக்கில் சொல்கிறாருன்னா, ஏன்னா ஆபிரகாம் அந்த அளவுக்கு தேவனுக்கு பயந்து நடந்தார். ஹல்லேலூயா. அதே பயத்தோடு கூட ஈசாக்கு நடந்ததுனால அவனுக்கு எதிரடையாக வந்த அநேக சத்துருக்களை அவனுக்குள்ள சமாதான உடன்படிக்கை பண்ணி கொண்டு அவர்கள் எல்லாத்தையும் சமாதானமாக அனுப்பிட்டான். அங்கே சொல்லப்பட்டிருக்குது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 26:18.
தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி போதும் சிஸ்டர். என்ன பண்ணா? துறவுகளை மறுபடியும் தோண்டி. இன்றைக்கு நம்ம சில துறவுகளை மறுபடியும் தோண்டணும். இன்றைக்கு சில துறவுகளை நம்ம மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்? நம்ம தோண்டணும். ஒருத்தனுக்கு 5 தாளந்த கர்த்தர் இயேசு அந்த ஊழியக்காரன் கொடுக்குறான், எஜமான் கொடுக்குறான். இன்னொன்றுக்கு 2 தாளந்து கொடுக்குறான், இன்னொன்றுக்கு 1 தாளந்து கொடுக்குறான். ஆனால் இந்த 1 தாளந்து கொடுத்தவன் அதை புதைச்சி போட்டான். 5 தாளந்து பெற்றவன் 2 தாளந்தே பெற்றவன் அதை ரெட்டை தனியாக என்ன பண்ணாமல் பெருக்கி தன்னுடைய எஜமான்ட்ட கொடுத்தான். இன்றைக்கி உங்கள் கைகளில் கர்த்தர் உங்களுக்கு 1 தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ 10 தாளந்தோ எத்தனை தாளந்து கொடுத்துருந்தாலும் அதை நீங்கள் புதைச்சி போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மறுபடியும் நம்ம என்ன பண்ணாத தூர்வாரணும். ஹல்லேலூயா. கிணத்தை தூர்வார என்ன கிடைக்குமா? நல்ல தண்ணி நமக்கு கிடைக்கும். நம்ம ஊரில் உப்பு தண்ணி தான் கிடைக்கும். ஆமாம், மற்ற இடங்களில் என்ன பண்ணோம்? நல்ல தண்ணி இருக்குது. தூத்துக்குடியை பொறுத்தவரைக்கும் என்னது? ஆமாம், உப்பு தண்ணி தான் கிடைக்கும். அதை குடிக்க முடியாது. சவறு தண்ணியை போர் வாட்டர் குடிக்க முடியாது. அப்போது இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான நம்முடைய முற்பிதாக்கள் கொடுத்த கிரியைகளை நமக்குள்ளே இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோன்னா, நல்லா பாட்டு பாடிட்டாங்க, நல்லா ஆராதிச்சிட்டாங்க, ஆமாம், நல்ல செழிப்புரை உபதேசத்தை பேசிட்டாங்க, நம்மளை வாழ்க வளமுடன் சொல்லிட்டாங்க, அவங்கள என்ன பண்ணுறோம்? நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது நமக்கு முக்கியம் கிடையாது. அது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அது நம்முடைய முன்னோர்கள் செய்த கிரியைகள் நமக்கு செய்ய வைக்காது, நம்மளை அழிச்சிடும். எது நிரந்தரம் அப்படின்னா, எது முக்கியம் அப்படின்னா, என்னுடைய முன்னோர்கள் செய்த நற்கிரியை நான் என்ன பண்ண நான் செய்யணும். அதான் ஆபிரகாம் பழைய ஏற்பாடோடு அவருடைய பேரை முடிக்காமல் புதிய ஏற்பாட்டிலையும் ஆபிரகாம் பற்றி பேசுகிறாரு. இவனும் சகை வீட்டில் பொண்ணு சொல்கிறாங்க, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன். லாசரு ஆபிரகாமுடைய மடியில். இப்படிப்பட்ட பெயர்களை பெற்ற முன்னோர்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, இல்லைனா இன்னைக்கு இருக்கிற கேவலமான கிறிஸ்தவ ஊழியர்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? மார்ச் மாதம் ஒரு நைட்டில் நான் ஜெபம் பண்ணிருந்தேன் 12 மணிக்கிட்ட. அப்போ எனக்குள்ளே விழுந்த அந்த விதை, அந்த பாரம் என்ன அப்படின்னா, என்னுடைய முன்னோர்கள் செய்த நற்கிரியை செய்துக்கு நீ ரெடியா? என்ற ஒரு வார்த்தை என்னுடைய செவிகளை எனக்கு கேட்கல. இந்த ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய முன்னோர்கள் செய்த நற்கிரியை செய்ததுக்கு நீ ரெடியா? ஆண்டவரை நான் ரெடியா ஆண்டவரை, உங்களுடைய முன்னோர்கள் செய்த நற்கிரியை செய்ததுக்கு நான் ரெடியா ஆண்டவரை அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொருவரும் ஆண்டு காட்டினாங்க. ஆபிரகாமிலேருந்து ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு நபரையும் ஆண்டு காட்டினாங்க. நம்முடைய மிஷினரிமார்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தை ஆண்டு காட்டினாங்க. நம்முடைய பரிசுத்தவான்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தை ஆண்டு காட்டினாங்க. இதே போல் நீ செய்துக்கு ரெடியான்னு கேட்டோம். நான் சொன்னேன், ஆண்டவர் நான் செய்துக்கு ரெடி ஆண்டவரை அப்படின்னு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த பாரம் என்னை அழுத்திக்கிட்டே இருக்குது. அதை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த முன்னோர்கள் செய்த நற்கிரிகளை நான் மட்டும் செய்தால் போதாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகள் சேர்ந்து செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடல் 2 பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே, செங்கடல் 2 பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே, மேகமாக முன் சென்றீரே, அக்கினியா துணை நின்றீரே, மேகமாக முன் சென்றீரே, அக்கினியா துணை நின்றீரே, தலைமுறை தலைமுறையாம் எங்கள் அடைக்கலமானீரையா. 2 கையை உயர்த்தி முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறைக்கும் தகப்பனான இயேசுவை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அது பெருசு கிடையாது.
நீங்களும் நானும் அவரை வணங்குகிறோம், அது பெருசு கிடையாது. ஆனால் தலைமுறை தலைமுறைக்கும் இயேசுவை பின்பற்றின சில மாதிரிகளை நாம் பின்பற்றுகிறோமா? அதுதான் இந்த நாளில் தேவன் நம்மகிட்ட கேட்குற கேள்வி. சரி, ஈசாக்கை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக யோபு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த யோபு என்ற மனுஷன் தேவனிடத்தில் பெறுகிற ஒரு நற்சாட்சியை நம்ம பார்க்க போகிறோம். யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. இப்போ ஆபிரகாமையும் ஈசாக்கையும் பார்க்கும் பொழுது தேவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. யோபுவை பற்றி யாருக்கிட்ட கேட்குறாருன்னா சாத்தான்கிட்ட கேட்குறாரு. 2 பேருக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். யாருக்கெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், கொஞ்சம் பேசுங்க. யாருக்கெல்லாம் தெரியும்? ஏசப்பாவுக்கும் சாத்தானுக்கும் நம்மளை பற்றி என்ன பண்ணோம்? நல்லா தெரியும். நம்ம எந்த இடத்துல வீக்காக இருக்கோம், நம்ம எங்கே இவனை தட்டலாம், எங்கே இவனை தூக்கலாம் அப்படின்னு யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால் இயேசு நம்மளை தூக்காதபடிக்கு அவையிலிருந்து என்ன பண்ண நம்மளை பாதுகாக்கிறார். அதான் அவருக்கு நல்ல மேய்ப்பன். அதான் அவருக்கு என்ன பேர் கொடுத்தாங்களா? நல்ல மேய்ப்பன். அப்போ இந்த யோபுவுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவன் கை சுத்தமாக இருந்துச்சு. அவன் கை எப்படி இருந்துச்சு? என்னுடைய முன்னோர்களுடைய கரங்கள் சுத்தமாக இருந்துச்சு. எதில் சுத்தமாக இருந்துச்சுன்னா பண விஷயத்தில். என்னுடைய முன்னோர்கள் கை எப்படி இருந்துச்சு? பண விஷயத்தில் சுத்தமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்முடைய கைகள் ஒருத்தருங்கிட்ட எப்படி நம்ம எப்படி சொல்லுவாங்க? அதை கடன் வாங்காதபடிக்கு இன்னொன்று சொல்லுவாங்க. இன்னொரு அர்த்தம் உண்டு. எப்படி என்னையா? கைமாத்து. கைமாத்தா நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கடன் வாங்கினா தான் பிறகு தப்பு. கைமாத்தா வாங்கிடுவோம். கைமாத்தா வாங்கி நம்ம திருப்பி கொடுக்குறோமா? நம்ம சொன்ன டேட்டில் கொடுக்குறோமா? அட்லீஸ்ட் நம்ம சொன்ன டேட்டில் கொடுக்க முடியாது அப்படின்னா அவங்ககிட்ட போய் நம்ம ரெக்வஸ்ட்டாக பேசுகிறோமா? அப்படிலாம் கிடையாது. தருவோம். வாங்கினதை என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக தருவோம். வாங்கினதே பெரிய தப்பு. இதில் தருவங்கிற கேள்வி அதை விட பெரிய தப்பு. நம்ம கை சுத்தமாக இருக்குதா? உங்கள் கை சுத்தமாக இருக்குதாங்க பண விஷயத்தில்? இன்றைக்கி நீங்கள் யார்கிட்ட கைமாத்தா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை சீக்கிரமாக கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் கஷ்டப்படுறவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அட்லீஸ்ட் அது 100 ரூபா கூட இருக்கலாங்க. 100 ரூபாவோட கைமாத்தா நீங்கள் நம்ம திருப்பி கொடுக்கணும். 1 ரூபா கூட நம்ம திருப்பி கொடுக்கணும். அதுதான் உத்தமம். அதான் யோபு பற்றி சொல்கிறாரு. அவன் உத்தமனாய் நடந்தான், அவன் கர்த்தருக்கு பயந்தான். எந்த ஒரு மனுஷனுக்கு, எந்த ஒரு மனுஷிக்கு, எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்குதோ அவன் கைமாத்தா வாங்கினா எவ்வளோ பெரிய ரூபா இருந்தாலும் திருப்பி கொடுப்பான். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் ஏமாத்துறீங்கல்ல. இந்த கூட்டத்தில் உங்கள் எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க யோசித்து பாருங்கள். நீங்கள் மனம் திரும்புங்க. என் சகோதரி தான் பிரதர், எங்கள் சர்ச்சுக்கு வரவங்க தான் பிரதர், எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான். இல்லைங்க, 100 ரூபா கைமாத்தா வாங்கி கூட திருப்பி நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கலன்னா பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது, நீங்கள் போக முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பிடிக்காதுல்ல உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ உத்தமனாய் நடந்த யோபுவை போல நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் எலியா என்ற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். இவர் நம்முடைய முற்பிதா. இவர் செய்த கிரிகைகளை நம்ம பார்க்கும் பொழுது சூரிய செடி கீழே போய் சோர்வடைஞ்சு படுத்துட்டார். சூரிய செடியில் போய் சோர்வடைஞ்சு படுத்துட்டார். இப்போ தேவன் இவர்கிட்ட பேசுகிறது என்ன அப்படின்னா, இந்த அப்பத்தையும் இந்த தண்ணீரையும் சாப்பிட்டுட்டு நீ எழுந்து புறப்படு, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். சொன்ன உடனே எழுந்து போய் அப்போ அவர் சொல்கிறாரு, நீ யாரை அபிஷேகம் பண்ணணும்னா நீ அசகேலையும் யெகூவையும் எலிசாவையும் உன் ஸ்தானத்தில் எலிசாவை என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணும். ஐயா, பின்னால் இருக்கிற ஊழியக்காரர்களே என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நம்ம இது வரைக்கும் விசுவாசிகள் அபிஷேகம் பண்ணிருந்தோம். ஆனால் இனி எலிசாக்களை நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு முன்னால் இருக்கிற தலைமுறைகள் நம்ம நடக்கிற காரியங்களை அவங்க கற்றுக்கொள்ளணும். அதான் மோசேட்ட கர்த்தர் சொல்கிறாரு, நீ இந்த உடன்படிக்கை இந்த கற்பலைகளோட எல்லாத்தையும் கை கொள்ளும்படி உன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணி நீ போதி. பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய முற்பிதாக்கள் செய்த கிரிகள் நம்ம போதிக்கிறோமா? நம்ம எதை போதிக்கிறோம்? இன்றைக்கி நம்ம நிறைய பாடல் நம்ம பார்க்குறோம். அதான் பாடலை பற்றியே பேச வேண்டியிருக்கு.
நிறைய பாடல்கள் நம்ம கேட்குறோம். ஆனால் நம்முடைய வீட்டில் நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது என்னது? நிறைய பாட்டு. குச்சப்படுத்தலை. நீங்கள் இதில் விழிப்படணுங்காக தான் பேசுகிறேன் தவிர நான் யாரையும் குச்சப்படுத்துக்காண்டி பேசலை. பாட்டு எனக்கும் பிடிக்கும். நானும் பாட்டில் எழுதுறவன் தான். நானும் யூடியூப்பில் போடுறவன் தான். எனக்கு பாட்டு பிடிக்கும். ஒரு வரமுறை இருக்குல்ல, கிறிஸ்தவங்களுக்கு ஒரு வரமுறை இருக்குல்ல, அதை மீறி நம்ம நடக்கிறோம் பார்த்தீங்களா? அதை பார்க்கும்போது அதை கேட்கும்போது தான் ரொம்ப ரொம்ப மனசு பாரப்படுது. இன்றைக்கி நம்ம மறந்துருப்போங்க. என்னுடைய முற்பிதாக்கள் பாடல் எழுத உட்கார்ந்த பொழுது ஒரு அறைக்குள்ளே போய் சாவரம் நம்மளை உட்கார்ந்தாங்க அப்படின்னா 10 பாட்டை வாங்கிட்டு எழுதிட்டு வெளியே வராமல் அவங்க வெளியே வர மாட்டாங்க, எழுதிட்டு வராமல். இன்றைக்கி அந்த பாடல் நம்ம பாடுறோம் பார்த்தீங்களா? எவ்வளோ பிரசன்னமாக இருக்குது, எவ்வளவு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ உள்ள பாடல்களை நீங்கள் மயங்கிறாதீங்க. இதெல்லாம் சும்மா போடி, ஒரிஜினல் கிடையாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பாடல் பாடுற எல்லாரும் பரலோகத்துக்கு வந்துடுவாங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி கிடையாதுங்க. ஆபிரகாம் தன்னுடைய மகனை கொண்டு பலியிடும் பொழுது தன்னுடைய பெற்ற தாய்கிட்ட சொல்லலை, உன் மகனை பலியிட போகிறேன்னு தாய்கிட்ட சொல்லலை. ஏன் தெரியுமா? சொன்ன கெடுத்துருவா. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க தன்னுடைய மனைவிகள்கிட்ட நிறைய காரியத்தை சொல்லி 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 தேவனை மகிமைப்படுத்த பதிலாக மனைவி பேச்சை கேட்டு மகிமைப்படுத்துகிறாங்க. நம்ம மறந்துருப்போனுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஊழியக்காரர் ஒருத்தர் உண்டு. அந்த ஊழியக்காரோட சபையில் நடக்கிற திருமண காரியத்துக்கு பெண் பார்க்க போகிறாங்க அப்படின்னா நிச்சயம் முடிய தட்டியும் அந்த சபையில் யாருக்கும் தெரியாது, கூட இருக்கிற மனைவிக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி சில ஊழியக்காரங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஆமாம், பாடலுக்கும் மனைவி, மெசேஜுக்கும் மனைவி, ஆராதனைக்கும் மனைவி, எல்லாத்துக்கும் மனைவி தேவைதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பலிபீடத்தில் எந்த ஊழியக்காரன் உத்தமனாக இருக்கிறானோ அவன் கை சுத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. எச்சரிக்கையாக இருக்கணுங்க. எல்லாரும் மனைவி பிடிச்சி பாடுபடுறாங்க, நம்மளும் பாடிடுன்னு சொல்லிட்டு பாடிடாதீங்க, உங்களை அழிச்சிரும். இன்றைக்கி பார்க்க நல்லா இருக்கிறோம். ஒரு நாள் வரும்பொழுது இந்த எல்லா அசுத்த கிரியைகள் என்ன பண்ணோம்? அகற்றப்படும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதான் யோபு உத்தமனும் அவன் பயந்தவனாக நடந்தான். மனைவிக்கு சொல்கிறாங்க, நீ இன்னுமா உயிரோடு இருக்கிற, ஜீவனை விடலையா சொன்னோன்னு அவன் சொல்கிறேன், பைத்தியக்காரி மாதிரி பேசாத. தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாமும் தீமையும் பெற வேண்டாமோ? யோபுடைய மனைவிக்கு ரொம்ப பெருமை. கல்யாண வீட்டுக்கு போகும்போது நல்ல பட்டு சேலை கட்டி நல்லா நம்ம நெக்லஸ் தங்க நகையை போட்டு போகும்போது உனக்கு தெரியலை என்ன தேவன் செய்த நன்மை தெரியலை. ஆமாம், நல்ல பசும்பாலை கறந்து நல்ல பால் குடித்து திக்காக டீ போட்டு குடிக்கும்போது தேவன் செய்த நன்மை தெரியலை. நெய்யில் நல்ல கையை கழுவும் போது தெரியலைல்ல. கையில் நல்ல காசு இருக்கும்போது தேவனை பற்றி தெரியல. இப்போ தீமை வந்த உடனே என்னை பார்த்து என்ன சொல்லிக்கோ, என்னென்னாலும் சொல்லிக்கோ. ஏன்னா நான் உன்னுடைய கணவர், நீ திட்டுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் உன்னையும் என்னையும் படைத்த தேவனை குறித்து சொல்வதற்கு உனக்கு ஒரு ரைட்ஸும் கிடையாது. இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமாங்க? இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? என்னுடைய முன்னோர்கள் செய்த கிரியைகள் நம்ம செய்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ப்ளீஸ், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நான் உங்களை வெளிப்படையை செய்துக்கானே பேசுகிறேனே தவிர இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தலை சுற்றி கீழே விழுற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு கேவலமாக இருக்குது. இதில் நம்ம எச்சரிக்கையுள்ளவளாக இருக்கணும். அதான் இயேசு சொன்னார், மத்தேயு 24:24 சொன்னார், ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாய். நம்ம இந்த எச்சரிக்கைலாம் யார் கொடுக்க முடியும்? எங்களுக்கு ஆண்டு உணர்த்தானே அங்கே தான் கொடுக்க முடியும். அதான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஹல்லேலூயா. அப்போ கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த எச்சரிக்கையை பெற்று நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க அப்படின்னா உங்களை தேவன் பரலோகத்துக்கு நேரம் என்ன பண்ணுவார்? அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஏலிக்கிட்ட போய் சாமுவேல் சொல்கிறான், ஐயா கூப்பிட்டீங்களா 3 விஷயம் கேட்டதுக்கப்புறம் இப்போ ஏலி புரிஞ்சிட்டாரு, நம்ம சத்தத்தை இவனுக்கு நம்ம கூப்பிடலை, தேவன் என்ன கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அந்த ஏலி சாமுவேலுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இனிமேல் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது கர்த்தாவே சொல்லும் அடியேன். ஆமாம், இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? தேவனோடு பேசுகிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? நம்முடைய முன்னோர்கள் செய்த மாதிரி செய்துக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? இன்றைக்கி எதை சொல்லிக் கொடுக்குறீங்க? நீங்கள் இன்றைக்கி எதை சொல்லிக் கொடுக்குறீங்க? நீங்கள் எதை இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் காட்டுறீங்க? எச்சரிக்கையாக இருங்க. நமக்கு ரொம்ப முக்கியம், நம்முடைய பிள்ளைகள் முக்கியம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வருகிற தலைமுறைகள் முன்னோர்கள் செய்த கிரியைகளை செய்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கற்று கொடுக்கணும். நிறைய மிஷினரிமார்களை பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதில் ஒரு மிஷினரி ரொம்ப பயங்கரமாக செஞ்சாங்க. நான் அந்த இடத்த நேரில் போய் நான் பார்த்தேன். மே மாதம் சிறுவர் ஊழியங்களை செய்யறதுக்கு அந்த இடத்துக்கு பகுதிக்கு போகும் பொழுது அந்த இடத்த பார்த்த உடனே எனக்கு உண்மையிலே ரொம்ப அழுக வந்துச்சு.
அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று ஜெபம் பண்ணி நான் அழுதேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மிஷினரி வாழ்ந்த வாழ்க்கையை போல நான் வாழணும் ஆண்டவரே. என்னுடைய முன்னோர்கள் செய்த கிரியை நான் என்ன பண்ணோம் செய்கிறேன். இன்றைக்கு நம்ம நல்ல ஜாலியாக கிறிஸ்தவ லைஃப்பில் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா, அநேக மிஷினரிகளுடைய கண்ணீர், அநேக மிஷினரிமார்களுடைய கல்லறைகளுக்கு மேலே நம்ம நிற்கிறோம். இதை யாராலும் மறுக்க முடியுமா? அந்த பாப்பா விட்டுருங்கம்மா, அது பாட்டில் வரட்டும். ஹல்லேலூயா. எல்லோரும் இங்கே பாருங்கள். பேரன் புரூக் அப்படின்னு ஒரு மிஷினரி இருந்தார். இவர் எங்கே உள்ளவர் அப்படின்னா, இவர் இத்தாலியை சேர்ந்தவர். விருதுநகர் மாவட்டத்தில் பனையடிப்பட்டின ஒரு ஊர் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? விருதுநகர் மாவட்டத்தில் பனையடிப்பட்டின ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இவர் ஊழியத்தை செஞ்சு அங்கேருந்து சொரண்டைக்கு ஊழியம் செய்ய போவாராம். சொரண்டைக்கும் பனையடிப்பட்டிக்கும் அவங்க ஊழியம் செய்ய போவாங்களாம். இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய கல்லறை பனையடிப்பட்டில் இருக்குது. நான் போய் பார்த்தேன், கண்ணால் பார்த்த சாட்சி சொல்கிறேன். நான் போய் பார்த்தேன். அவங்க வாழ்ந்த இடத்த பார்க்கும் பொழுது இன்றைக்கும் அவருடைய வீடுகள் இருக்கிறது. செங்கல்னால் கட்டப்பட்ட வீடுக்கு இடிஞ்சு போய் இருக்குது. அந்த பில்டிங்கை பார்த்த உடனே நான் போய் அந்த பில்டிங்கை பார்த்தோன்னே எனக்கு மனசில் ஓடிச்சு, ஆண்டவரே, இந்த மிஷினரிமார்களை போல முற்பிதாக்கள் செய்த கிரிகள் நானும் செய்யணும் ஆண்டவர்னு ஒப்பு கொடுத்தேன். அந்த மிஷினரியுடைய மனைவியுடைய கல்லறை சுரண்டையில் இருக்குது. இந்த மிஷினரியுடைய பிள்ளைகளுடைய கல்லறை எங்கே இருக்குன்னா ஜெர்மன் நாட்டில் இருக்குது. கணவர் ஒரு பக்கம் கல்லறை, மனைவியுடைய கல்லறை ஒரு இடத்துல, பிள்ளைகளுடைய கல்லறை ஒரு இடத்துல. தொப்பியில் கூழ் வாங்கி குடித்தார் நம்முடைய மிஷினரிகள். இன்றைக்கு அவங்க போட்ட விதையில், அவங்க போட்ட கண்ணீரில், அவங்க சிந்தின ரத்தத்தில், அவங்களுடைய கல்லறைகள் மேலே நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுற பார்த்திக்கலாம், நம்முடைய பட்டணத்திற்காக, நம்ம தேசத்திற்காக. இந்த ஜெபம் நம்மலாம் செத்து கல்லறைக்கு போனதுக்கப்புறம் இந்த ஜெபத்தை பற்றி இன்னொரு நபர் பேசுவார். இப்போ மிஸ்டரை பற்றி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, நம்முடைய முன்னோர்களை பற்றி பேசுகிறாங்க. இதே போல் அநேக ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க, நமக்கு பேசுவாங்க. ராபர்ட் கால்வெல்னு ஒரு ஐயா இருந்தார், தெரியுமா? ஆமாம், நம்ம தூத்துக்குடியில் நம்ம கால்வர்ட் ஸ்கூல் இருக்குது. இவர்கள் இடையன்குடியில் நான் அந்த சர்ச்சைக்கு நானும் அருளனும் இந்த 2024 ஜனவரி மாதம் அவங்க ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. நானும் அண்ணனும் போனோம். அந்த சர்ச்சை பார்க்கும் பொழுது அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாம் கற்கள்னால செய்யப்பட்டது. லண்டன்லேருந்து இந்தியாவிலேருந்து ஒவ்வொரு கற்களும் கொண்டு வந்து தான். அப்போ அவருடைய அந்த நான் தூத்துக்குடியிலேருந்து அந்த இடையன்குடிக்கு போகிற ரோடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ரோடெலாம் கிடையாது. அந்த இடையன்குடிக்கு அந்த திருச்செந்தூர்லேருந்து உவரியை தாண்டின உடனே இடையன்குடிக்கு போகும் பொழுது 2 சைடும் செம்மண் ஏரியா, முந்திரி தோப்பு, 2 சைடும் முந்திரி தோப்பு. யார் போனாலும் கொண்டு போட கூட தெரியாது, அந்த அளவுக்கு பயங்கரமான ரோடு. அந்த ஊரை ஃபுல்லாக எடுத்து அங்கே உள்ள வீடு கட்டி கொடுத்து சர்ச்சை கட்டி ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கால்வர்ட் ஸ்கூலில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிள்ளைகள் படிக்கிறாங்க, நம்ம தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. ஜியு போப் என்ற ஒரு மனுஷன், அவர் நல்ல தேவ மனுஷன். அவர் நமக்காக என்ன பண்ணார், அவர் பாடுபட்டார். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி நம்ம கைகளில் வேத புஸ்தகம் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சீகன் பால்னு ஒரு மிஷினரி, வில்லியம் கேரி, இப்படி அநேக நம்முடைய முற்பிதாக்கள் செய்த நற்கிரிகள்னால இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படி இருக்கோம், நம்ம பொழைச்சி கிடக்கிறோம். ஹல்லேலூயா. ஈசாக்கு தன்னுடைய பிதாவாகிய தன்னுடைய தகப்பனாகிய செய்த காரியத்தை நற்கிரியை அவன் செஞ்சதுனால தான் அவன் 100 மடங்கு தேசத்தை எப்படி இருந்தால் அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற சில ஆவிக்குரிய வரங்களை நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், நம்ம தூர்வாரணும். என்னுடைய முன்னோர்கள் செய்த கிரிகள் நம்ம என்ன பண்ணணும், நம்ம செய்யறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. இயேசு உங்கள் முகத்தையும் பார்க்கல, எதையுமே அவர் பார்க்கல, ஆனால் உள்ளத்தை மட்டும் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறாரு, அவர் பார்த்து கொண்டே இருக்கு. அதான் ஒரு பக்தன் எழுதுகிறான், முகத்தை பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தை பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர், உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர், நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாடுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. நாட்களையும் பார்க்கலையே,
நாரும் என்றும் என்னலையே நாட்களையும் பார்க்கலையே நாரும் என்றும் என்னலையே பெயர் சொல்லி கூப்பிட்டீரே அற்புதமாய் மாற்றினீரே பெயர் சொல்லி கூப்பிட்டீரே அற்புதமாய் மாற்றினீரே நினைச்சுதான் நான் பாடுறேன் அதை நினைச்சுதான் உசுரும் வாடுறேன் உம்மை நினைச்சுதான் நான் பாடுறேன் உம்மை நினைச்சுதான் உசுரும் வாடுறேன் இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தீரே என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கைய என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையில உள்ளமெல்லாம் தன்னால கண்ணு கலங்குது கத்தாவே உம்மை நினைக்குது தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது நெஞ்சுக்குள்ள உம்மை வச்ச ஏசையா என் நினப்பெல்லாம் உம்மை சுத்தி தானையா நெஞ்சுக்குள்ள உம்மை வச்ச ஏசையா என் நினப்பெல்லாம் உம்மை சுத்தி தானையா உம்மையன்றி உலகில் எனக்கு வேறு ஏதையா உம்மையன்றி உலகில் எனக்கு வேறு ஏதையா உம்மோட நினப்புலதா வாழுறேனையா உம்மோட நினப்புலதா வாழுறேனையா என் வாலிப நாட்களிலும் உங்க நினப்புதான் வயது சென்றாலும் ஏசையா உங்க நினப்புதான் என் வாலிப நாட்களிலும் உங்க நினப்புதான் வயது சென்றாலும் ஏசையா உங்க நினப்புதான் என்ன அடிச்சாலும் அணைச்சாலும் உங்க நினப்புதான் என்ன அடிச்சாலும் அணைச்சாலும் உங்க நினப்புதான் நான் அழுதாலும் சிரிச்சாலும் உங்க நினப்புதான் நான் அழுதாலும் சிரிச்சாலும் உங்க நினப்புதான் உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையும் தந்தவரே உம்மை போல தெய்வம் இந்த உலகில் கண்களை முடியாண்டு கையை உயர்த்தி உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையும் தந்தவரே உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே ஏசையா 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 உம்மை நினைச்சுதான் நான் பாடுறேன் உம்மை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன் உம்மை நினைச்சுதான் நான் பாடுறேன் உம்மை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன் அல்லேலூயா இயேசு உங்களுக்காக எனக்காக ஏன் உசுரை கொடுத்தார் அப்படின்னா அவர் செய்த கிரியைகளை நாமும் செய்யணும் அப்படின்னா இயேசு பூமியில் வாழும் பொழுது அவர் நன்மை செய்வராக இருந்தார் அவர் இரக்கமுள்ளவராக இருந்தார் அவர் மனதுருக்கமுள்ளவராக இருந்தார் அவர் தாழ்மையாக இருந்தார் அவர் கீழ்ப்படிந்தார் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் இந்த 5 காரியங்களில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோமா இயேசுக்கிட்ட இருக்கிற தாழ்மை நம்மக்கிட்ட இருக்குதா இயேசு நம்மளை பரலோகத்துக்கு போகிறதுக்கெலாம் அழைக்கலை அதுதான் 2வது ஆனால் இயேசுவை போல இந்த பூமியில் வாழ்ந்துடணும் என் பிள்ளைகள் நான் செய்த கிரியைகளை இவங்களை என்ன பண்ணோம் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான் நம்ம அதுக்கு மட்டும் நம்ம ஆசைப்படக்கூடாது கிரியை செய்கிற அதாவது அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய நம்ம ஆசைப்படக்கூடாது பேயை விரட்ட நம்ம நோய்களை தீர்க்க அதெல்லாம் வேணும் இல்லைங்கல்ல
தீர்க்க தரிசனம் சொல்ல, அதெல்லாம் எல்லாம் வேணும் தான். ஆனால் இயேசுவை போல பிதாவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இயேசுவை போல நம்ம தாழ்மை உள்ளூர்லாம் நடக்கிறோமா? இயேசுவை போல நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டுறோமா? இயேசுவை போல மற்றவங்களை பார்க்கும்பொழுது நம்ம மனதுருக்கம் இருக்கிறோமா? நம்ம இரக்கம் பாராட்டுறோமா? இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு பாருங்கள். ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம ரசிக்கப்பட்டோம், ஏதோ கூட்டத்துக்கு வந்தோம், ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம். ஆமாம், 10ல் 11 வாழ்ந்துடக்கூடாது, கோடியில் ஒருத்தனாக வாழணும். ஹல்லேலூயா. அதான் யோபு பார்த்து சொல்கிறாரு, உலகத்தில் யோபுவை போல யாரும் என்ன கிடையாது, உத்தமன் கிடையாது. யோபுவை போல உத்தமன் யாரும் கிடையாது. ஆபிரகாமை போல என்னை விசுவாசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எலிசாவை போல அற்புதம் செய்ததுக்கு யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ்கிறோமான்னு சொல்லி நம்மளை நாமே நிதானித்து அறிவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழலை அப்படின்னா நீங்கள் உங்களையே நீங்கள் மனம் திரும்புவதுக்குள்ளே கொண்டு போங்க. இயேசுவே, நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு உதவி செய்யன்னு சொல்லுங்கள். அதான் யோவான் சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிற காரியத்தை பார்த்து நான் எப்படி படுறேன், நான் சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்முடைய வாலிபர்கள் எப்படி நடக்கிறாங்க, நம்முடைய வாலிபர்கள் நம்ம எப்படி நடத்துகிறோம்? கடந்த நாட்களில் நம்ம ஏனோக்கு, தம்பி ஜோசுவா, அவங்களாம் நல்ல செய்திகளை கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த 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 தலைமுறைகள் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் உட்கார்ந்துருக்கும் போது ஜோசுவா முகத்தை அடிக்கடி ஆண்டு காட்டிகிட்டே இருந்தாங்க. அப்போ ஏன் ஆண்டவரன்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ உலகத்தை ஃபாலோ பண்ணிடக்கூடாது, இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. தலைமுறைக்கும் தகப்பனான நம்முடைய முன்னோர்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஜோசுவா அதுதான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோன்னு அர்த்தம். வாலிப தங்கச்சி, உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு எச்சரிக்கை, நீங்கள் யாரை பின்பற்றுறீங்க? இயேசுவை பின்பற்றுறீங்களா? நம்ம போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். யார் மேலே விசுவாசமாக இருக்கிறோம்? இயேசு மேலே விசுவாசமாக இருக்கிறோமா? உலகத்தின் காரியங்கள் மேலே நம்ம விசுவாசமாக? அதே மாதிரி இன்றைக்கி நான் கேட்குறேன், யாரை ஃபாலோ பண்ணுறீங்க? போலியாக நடிக்கிற ஊழியக்காரர்களை ஃபாலோ பண்ணுறீங்களா? விட்டுருங்க. உண்மையாய் வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்கள் நம்முடைய தேசத்தில் உண்டு. உண்மையாய் வாழ்ந்த அநேக மிஷினரிமார்கள் நம்முடைய தேசத்தில் உண்டு. இப்படிப்பட்ட நல்ல ஊழியர்களை, இப்படிப்பட்ட நல்ல தலைமுறைகளை, இப்படிப்பட்டதான தலைமுறையை உருவாக்கக்கூடியதான அநேக முற்பிதாக்களை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹல்லேலூயா. வேறு எதையும் பார்த்து, போலியானதை பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இயேசுனுடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நம்ம இன்றைக்கி எவ்வளவு நேரம் நம்ம இயேசுவோடு நம்ம சஞ்சரிக்கிறோம்? இயேசு கேட்பாங்களாம் பிதாவின் இடத்துல, ஆண்டவரே, இன்றைக்கி இந்த காரியத்தை நான் செய்யணுன்னு நீங்கள் சித்தமுள்ளவங்களாக இருக்கீங்களா? இன்றைக்கி நான் இந்த அற்புதத்தை செய்யறதுக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்களா? போகிறாரு, லாசரு கல்லறையில் மூடி இருக்கும் பொழுது, ஆண்டவரே, நீங்கள் என் மூலம் மகிமைப்படுவீங்கன்னு பிதாவை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் எனக்காக இல்லை, இந்த ஜனங்களுக்காக நீங்கள் மகிமைப்படணும் ஆண்டவர்னு சொல்லி அவனை வெளியே கொண்டு வராரு. இயேசு ஒவ்வொரு நிமிஷமும் பிதாவுடைய சித்தத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அதான் சொல்கிறாரு கடைசியில், ஆயிலும் இந்த பாடு என்னால் தாங்க முடியாதான், இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு இந்த 3.5 மணி நேரம் உங்கள் முகத்தை நான் பார்க்காம இருக்க முடியாது, எனக்கு அது பெரும் சிலுவை தான். ஆகிலும் என் சித்தம் இல்லை ஆண்டவரே, இந்த உலகத்துக்காக நான் அடிக்கப்படுறது எனக்கு பிரியம் இல்லை தான். ஏன்னா நான் உங்கள் கூட எப்போதும் இருக்கணும், அதான் எனக்கு பிரியம். ஆனாலும் என் சித்தம் இல்லை ஆண்டவரே. கெத்செமனே தோட்டத்தில் போய் இயேசு கதறி 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 ரத்தம் சிந்த அழுகிறாரு. அவருடைய ஒரே ஒரு ஜெபம் என்னென்னா, ஆகிலும் என் சித்தம் இல்லை ஆண்டவரே, உம் சித்தத்தின்படி ஆகப்படுவது. என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உங்கள் சித்தத்தின்படி ஆகுவது. பிதாவே, நான் இன்றைக்கி சிலுவையை சுமக்கணுன்னா நான் சுமக்கிறேன். இன்றைக்கி நான் சவுக்க வச்சு அடி வாங்கணுன்னா நான் அடி வாங்கிக்கிறேன். இன்றைக்கி இந்த விழாவில் நான் குத்து வாங்கினா குத்து வாங்கிக்கிறேன். இன்றைக்கி சிலுவையில் என்னையை தொங்க விடனா தொங்க விடட்டும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உன் சித்தத்தின்படி ஆகப்படுவது. இன்றைக்கி இயேசுனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் எத்தனை பேர் உண்மையான ஒரிஜினல் கிறிஸ்தவர்களாக வாழ விரும்புகிறீங்க? இன்றைக்கி உலகம் டூப்ளிகேட்டாக மாறிட்டுங்க.
நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நம்ம வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை கொண்டு டூப்ளிகேட்டாக மாறிட்டு, நம்ம கேட்குற பிரசங்கங்கள் டூப்ளிகேட்டாக மாறிட்டு, நம்ம கேட்குற பாடல்கள் டூப்ளிகேட்டாக மாறிட்டு. சில பாடல்கள் அர்த்தமுள்ளதாக இருக்குது, சில பிரசங்கங்கள் சிலருடைய வாழ்க்கைகள் நமக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்குது. அதை பிடிச்சிக்கோங்க. போலியானதை பிடிச்சிடறாங்க. ஏன்னா இடுக்கமான வாசல் வழியாக தான் என்ன பண்ணணும், நம்ம உட்பிரவேசிக்கணும். நெருக்கமான வாசல் வழியே போனால் வாசல் விசாலமாக இருக்கும், அங்கே எல்லாமே இருக்கும். இந்த இப்போ சொன்ன பார்த்தீங்களா, நம்ம அப்படியே நம்ம கிறிஸ்டினாக இருப்போம், நம்ம கிறிஸ்தவலாக இருப்போம். ஆனால் நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுவோம், அண்டர் கிரவுண்டில் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். சாத்தான் சபைன்னு ஒன்று வரப்போகுது, சாத்தான் சபை என்று ஒன்று வரப்போகுது. ஆமாம், வெளிநாடுகளில் வந்துருச்சு. ஆமாம், இந்தியாவிலையும் வரப்போகுது. எச்சரிக்கையாக இருங்க. ஒருவரும் நம்மளை வஞ்சித்தரக்கூடாது. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், செழிப்பின் உபதேசங்கள். என்னுடைய முன்னோர்கள்லாம் செழிப்பின் உபதேசத்தை பற்றி பேசவே இல்லை. அவங்கெல்லாம் தொப்பியில் கூழ் வாங்கி குடித்து கிளைமேட்டை ஒத்துக்காமல் தன்னுடைய சரீரத்தில் வியாதி வந்து சீக்கிரமாக செத்துட்டாங்க. 39 வயசில் 40 வயசில் நம்முடைய மிஷினரிமார்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள், சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். யாருமே 100 வயசு வரை வாழலை. எல்லாம் 39, 40, 50க்குள்ளே எல்லாரும் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு அவர்கள் எல்லாம் முன்னேறி போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம யாரை பின்பற்றி நம்ம முன்னேறி போகிறோம்? நம்ம இப்போ எல்லாரையும் விட்டுருங்க. நம்ம பார்த்த ஆபிரகாம், ஈசாக்கு, ஆமாம் எலியா, எல்லாரையும் விட்டுருங்க. பார்த்த மிஷினரிமார்கள், பரிசுத்தவான்கள் விட்டுருங்க. இன்றைக்கி நீங்கள் யாரை ஃபாலோ பண்ண போகிறீங்க? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இதுக்கு நீங்கள் எல்லாரும் எந்திக்கணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது. உங்களுடைய இதயத்தில் உண்மையிலே ஆண்டு பேசியிருந்தாங்கன்னா நான் சொல்கிற கருத்துக்கு நீங்கள் எழுந்து நிற்கலாம். அண்ணே, தம்பி, நானும் இந்த முன்னோர்கள் செய்த நற்கிரியை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் நீங்கள் பார்ப்போம். மற்றவங்க எல்லாம் கண்ணை மூடுங்க பார்ப்போம். என்னுடைய முன்னோர்கள் செய்த நற்கிரியை செய்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் எந்திங்க. மற்றவங்க எல்லாம் கண்ணை மூடி உட்காருங்க. அதில் ஒருத்தர் இருந்துச்சா கூட நமக்கு சந்தோஷம். வாக்களித்த தேசம் சேர்த்திடுவி, வலுவாமல் என்றும் காத்திடுவி. வாக்களித்த தேசம் சேர்த்திடுவி.